வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் எப்படியாவது கொடுத்த பணத்தை வாங்கணுமேனு போராடி ஒரு வழியா பணத்தை வாங்கிட்டாரு ஹவுஸ் ஓனர்கிட்ட இருந்து. அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு பாண்டி போக நானும் வர்றேன் அப்படின்னு கூட உடம்பு மாதிரி ஒட்டிட்டு போகிற வானதி அங்கே சோழன் அவங்க காலில் விழுந்து பணத்தை கெஞ்சி பிடிச்சி வாங்கினதை பார்த்துட்டு நேராக இவங்க வீட்டுக்கு வந்து பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. நாங்கள் அங்கே போகிறோம், அது வரைக்கும் பேசிட்டு இருந்த சோழன் ஓனர் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வானதி சொல்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. நடேசன் அப்படியே திகச்சு திரும்பி போய் பார்க்குறாரு. சோ ஏண்டி அப்படின்னு பாண்டி எவ்வளவோ வானதியை தடுக்க முயற்சி பண்ணாலும் அந்த அடங்கா பிடாரி அடங்கினா தானே, ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த பணத்தை எப்படியாச்சும் கொடுங்கன்னு கெஞ்சுறாரு அப்படின்னு வானதி சொல்ல நிலா ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாங்க. அவங்க முடியவே முடியாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் இல்ல, பணம் கொடுக்காம காலை விட மாட்டேன்னு சொல்லி அவங்க காலை விடவே இல்லை அப்படின்னு வானதி சொல்ல சேரன் ரொம்ப கசங்கி போய் முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு நிக்கிறாரு. பல்லவன் நிலா ரெண்டு பேரும் பயங்கர சங்கடத்தோட நிக்கிறாங்க. எங்க அடிச்சு மண்டையை உடைச்சிருப்பாரோன்னு நாங்க பயந்து போய் போனா அவர் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க வானதி. இப்ப காலில் விழுந்து கெஞ்சி பணத்தை வாங்கினதுதான் பெரிய தப்பா போச்சு போல இருக்கு. மண்டையை உடைச்சிருந்தா வானதிக்கு சந்தோஷமா இருந்திருக்குமோ? ஏய் வானதி, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நீ அப்படின்னு பல்ல கடிச்சு கேட்டுட்டு இருக்காரு பாண்டி. எனக்கே பாவமா இருந்துச்சு அவரை பார்த்து அப்படின்னு வானதி சொல்ல நிலாவோட நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியல. நடேசனுக்குள்ள கோவமா குமரிக்கிட்டு வருது. ஆனா அந்த கோவம் யார் மேலன்னு தெரியல, ஹவுஸ் ஓனர் மேலையா இல்ல சோழன் மேலையான்னு. அந்த ஓனரும் பாவம் பார்த்து லாஸ்டா காசு கொடுத்துட்டாரு அப்படின்னு வானதி சொல்ல நிலாவோட முகம் ரொம்பவே கசங்கி போயிடுது. டேய் பாண்டி, சோழன் அவங்க காலில் விழுந்தானா அப்படின்னு சேரன் கேட்க அதுக்கு மேல பாண்டி எப்படி மறைக்க முடியும்? அண்ணே அது அப்படின்னு அவரு தயங்கிட்டு இருக்க நிலா ஒரு நிராசையோட அவரை பாக்குறாங்க. அண்ணே அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, அவன் சும்மா கேட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டி சமாளிக்க எப்பவும் அடங்க மாட்டேன் எதுக்கும் அடங்க மாட்டேன்னு இருக்கிற வானதி அதெல்லாம் இல்ல, அவர் காலில் விழுந்து கெஞ்சினதை நான் தான் பார்த்தேனே அப்படின்னு அழுத்தி சொல்றாங்க. ஏய் சும்மா இருடி, வாயை மூடி, சும்மா உளறிட்டு இருக்காதன்றாரு பாண்டி ஹஸ்கி வாய்ஸ்ல. என்ன அப்படின்னு பாண்டியை மிரட்டிட்டு இருக்காங்க வானதி. எல்லாரும் திகைப்பும் அதிர்ச்சியும் சங்கடமா நின்றுட்டு இருக்க காசு கொடுக்குறேன்னு சொல்ற வரைக்கும் அவர் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு வானதி சொல்ல நிலா ரொம்பவே கில்ட்டியும் சங்கடமா நிக்க சேரனும் ரொம்பவே சங்கடத்தோட நிலாவை பாக்குறாரு. பல்லவனும் நிலாவை பாக்குறாரு. கண்டிப்பா நிலாவுக்கு அந்த இடத்துல நிக்கவே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாண்டி பயங்கர டென்ஷன் ஆகி ஏய் உன்னை கேட்டாங்களாடி, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஏன் பாண்டி இதுல என்ன இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல சரி வா போலான்னு கூப்பிடுறாரு பாண்டி. இரு பாண்டி வரேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்றாங்க வானதி. போதும் வா போலாம், நீ வந்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டல்ல அப்படின்னு நினைக்கிற பாண்டி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. சரி சரிண்ணே சேரண்ணே நேரம் ஆகுது நான் கிளம்புறேன், பல்லவா பை, அக்கா பை பை அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. போதும் வா வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு பாண்டி. வந்ததுக்கு நல்ல வேலையா பார்த்துட்டல்ல அப்படின்னு டென்ஷன் அவர் இழுத்துட்டு போக ஏன் பாண்டி விடு பாண்டி, கொஞ்ச நேரம் இருக்கிறேன்னா இப்படி பண்ற அப்படின்னு வானதி சொல்ல முதல்ல செருப்பை போடு அப்படின்ற ஒரு கையை நீட்டு ஒரு திட்டிட்டு வானு கூட்டிட்டு போறாரு. வானதியும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க நிலா அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்பா, வானதி ஏதோ தெரியாம சொல்லுது போல இருக்கு அப்படிங்கிறாரு சேரன். ஆனா உடனே பல்லவன் பணத்தை வாங்க அண்ணன் அப்படி பண்ணினாலும் பண்ணிருக்குன்னு அப்படின்னு படக்குன்னு சொல்றாரு. நிலா ரொம்ப தர்ம சங்கடமா நிக்கிறாங்க. டேய் அதுக்காக கால்லெல்லாம் விழறவனாடாவன், கொஞ்சம் அமைதியா இருங்கிறாரு. பல்லவனும் நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அமைதியாயிக்கிறாரு. நிலா ரொம்பவே சங்கடத்தோட அப்படியே திரும்புறாங்க ரூம் சைடு. நிலா அப்படின்னு சேரன் கூப்பிட அவங்க போயிட்டு இருக்காங்க. நடேசனும் எழுந்திருக்கிறாரு. அவருக்குமே ரொம்ப சங்கடமா இருக்கு. சேரா சவாரி இருக்கு நான் போயிட்டு வரேன்னு எழுந்திருக்கிறாரு. அப்பா இருங்க சாப்பிட்டு போலாங்கிறாரு சேரன். வேணாம் வேணாம் நான் வெளியவே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சட்டையை எடுத்து ஒரு கையை மாட்டிக்கிட்டு இன்னொரு தோல்ல துண்டை போட்டு கிளம்புறாரு. பாண்டி வானதியை வண்டியில கூட்டிட்டு போக வானதி அவரையே எக்கி எக்கி பார்த்துட்டே இருக்காங்க. அவர் அமைதியாவே வண்டி ஓட்டிட்டு இருக்க என்ன பாண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு வானதி கேட்க நீ பண்ண வேலைக்கு உங்ககிட்ட பேச வேற செய்வாங்களாக்கும், அமைதியா வா இல்ல நான் வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுடுவேன் அப்படின்னு பாண்டி சொல்ல வண்டியை நிறுத்த பாண்டி, முதல்ல வண்டியை நிறுத்துன்னு சொல்றேன்ல அப்படின்றாங்க வானதி. எதுக்குன்னு பாண்டி கேட்க வண்டியை நிறுத்து பாண்டி, முதல்ல நிறுத்துன்னு சொல்றேன்ல அப்படின்னு வானதி கத்த நிறுத்திட்டு என்ன உனக்குன்றாரு. இறங்குற வானதி எதுக்கு இவ்வளவு கோவப்படுறன்னு கேக்குறாங்க. பின்ன
உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சோழன் அந்த ஆள் காலில் விழுந்தத அண்ணி முன்னாடி வச்சு சொல்ற தப்பு இல்லையா அது அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. அந்த இங்கிதெல்லாம் தெரிஞ்சா அது ஏன் இப்படி இருக்குங்க பாண்டி? நான் என்ன பொய்யா சொன்னேன்? பொய் சொன்னா தானே தப்பு. நான் பார்த்ததை தானே பாண்டி சொன்னேன் அப்படின்றாங்க வானதி. நீ பார்த்தங்கிறதுக்காக அதை அங்க வந்து சொல்லணுமா? நானும் தான் உன் கூட அங்க இருந்தேன். நான் ஏதாவது சொன்னேனா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைங்கிறாரு பாண்டி. இப்ப நான் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வானதி கேட்க சோழனை நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்களா? உனக்கு நான் மட்டும் 10 ஆங்கிள் யோசிக்கிறல்ல, மற்ற விஷயத்துக்கு அப்படி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு பாண்டி சொல்ல பரிதாபமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க வானதி. உன்னை நான் முதல்ல அங்க கூட்டிட்டு போயிருக்கவே கூடாது. நீ இத சொல்லும் போது அவங்க முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்றாரு பாண்டி. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே பாண்டி, அவர்ஸா என்ன இதெல்லாம் தெரியறதுல என்ன இருக்குன்றாங்க வானதி. அப்படிலாம் இல்ல வானதி, அவங்க முன்னாடி கெத்தா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் சோழன். அவனை நீ காமெடி பீஸ் ஆக்குற. இப்ப என்னையவே எடுத்துக்கோ, நான் யார்கிட்டயாவது போய் கெஞ்சி புடிச்சு ஒரு காரியத்தை செய்யறேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அது உனக்கு தெரிய வரணும்னு நான் நினைப்பேனா? நான் இத உங்ககிட்ட சொல்லணும்னு கூட நினைக்க மாட்டேன். அவனும் அப்படித்தானே அப்படின்னு உலக யதார்த்தத்தை எடுத்து சொல்றாரு பாண்டி. உடனே நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை பாண்டி, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க வானதி. டென்ஷன் ஆகுறவரு, ஃப்ளோவில் சொன்னியா? உன் வாயில கண்ட்ரோலே இல்லடி, போனதெல்லாம் பேசுற. இனிமே சத்தியமா என் வீட்டு விஷயம் எதையும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல உடனே வானதி, பா நேத்து வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்த பாரு, நோண்டி நோண்டி கேட்டா கூட சொல்ல மாட்ட, நீ பேசுறியா அப்படின்னு டைரக்ஷனையே மாத்திடுறாங்க வானதி. நான் சொல்லாதப்பவே நீ இப்படி வாய விடுற. உங்ககிட்ட வந்து என் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்கிடுவ அப்படின்னு கரெக்டா சொல்றாரு பாண்டி. பாண்டி நீ கோவத்துல வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க பாண்டி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, இனிமே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னு வானதி சொல்ல பாண்டி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு. இந்த பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, ஏதோ உன்னை புதுசா நீ கிளப்பிட்டு தான் இருப்ப, எப்படி சொல்லிதான் புரிய வைக்கிறதுன்னு நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு அவரு ரொம்ப நேரமா டென்ஷனும் சங்கடமா வண்டிலேயே உட்கார்ந்துருக்க வானதி அவர் மூஞ்ச பார்த்துட்டு இன்னும் கோபம் போகலையா உனக்கு அப்படின்னு கேட்க அவரும் இல்லைன்னுறாரு. உன்னை கூல் ஆக்கிறதுக்கு நான் வேணும்னா ஒரு ஜோக் சொல்லவா அப்படின்னு வானதி சிரிச்சுக்கிட்டே கேட்க, எது அந்த டாக்டர் சொன்ன ஜோக்கா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. எப்படி பாண்டி கரெக்டா சொல்ற அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா வானதி கேட்க, ஒன்னும் தேவையில்லை, நீ அமைதியா வந்து வண்டியில ஏறு போலாங்கிறாரு. அவரு நல்ல ஜோக் தான் சொல்றாரு. உன் வீட்டுல உள்ளவங்களே எப்படி சிரிச்சாங்க பார்த்தல, நீ மட்டும்தான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு வானதி சொல்ல, அதான் சிரிக்க வச்சு செருப்பால் அடிச்சுட்டு வந்துட்டியே அப்புறம் என்னங்கிற மாதிரி பாக்குற பாண்டி, ஏய் அதெல்லாம் ஒரு ஜோக்காடி, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, அவன் எல்லாம் ஒரு ஆள்னு அவன் சொல்ற ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கணுமா? டாக்டர் தானே அந்த ஆளு, ஜோக்கர் இல்ல. மருந்து எழுதி கொடுக்கிற வேலையை மட்டும் பார்க்க மாட்டான் அவன், சும்மா அடிக்கடி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு மொக்க போட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ தாண்டி சிரிச்சு சிரிச்சு அந்த ஆளை என்கரேஜ் பண்ற அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க வானதி ஈன்னு சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க. அவரு சீரியஸா உட்கார்ந்துருக்க சிரிப்பு காட்டுற மாதிரி அவரோட முகத்து முன்னாடி இப்படி இப்படின்னு வந்து பாக்குறாங்க. உனக்கு ஏன் அவர் மேல இவ்வளவு கோபம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பாண்டின்றாங்க வானதி. என்ன அப்படின்னு அவர் கேட்க, உனக்கு பொசஸ் ஆகுது, அவர்கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க வானதி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாண்டி சொல்ல, சும்மா நடிக்காத பாண்டி, நீ பயங்கரமா பொசஸ் ஆகிற அப்படிங்கிற வானதி அவங்களோட தவங்கொட்டையை பிடிச்சி உன்னை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றாங்க. அவரும் கொஞ்சம் கோவமா கையை தட்டி விட்டுடுறாரு. தேவையில்லாம பேசி கடுப்பு ஏத்திட்டு இருக்காத, வண்டியில ஏறு போலாங்கிறாரு பாண்டி. என்ன பாண்டி கண்டுபிடிச்சிட்டேன்னு என்ன கடுப்பாகுதா அப்படின்னு வானதி இப்போ உண்மையிலேயே பாண்டிய கடுப்பேத்திட்டு இருக்காங்க. அமைதியா வான்னு சொன்ன அப்படின்னு பாண்டி சொல்ல, உன்னோட பொசசிவ்னஸை இப்பதான் நான் பாக்குறேன், இரு பாண்டி நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேமரா எடுத்து அவங்க போட்டோ எடுக்க டென்ஷன் ஆகுறாரு அவரு. ஏய் உட்காரு அப்படின்னு மெதுவா அவங்க கேமராவை பிடிச்சி கீழே இறக்கி விடுறாரு. ஏய் இரேன் அப்படின்னு வானதி சொல்ல, சரி உட்காருங்கிறாரு அவரு. சரி வண்டியில ஏறு, டைம் ஆச்சு, கடைய வேற சாத்தணும்லங்கிறாரு. ஆமா நீ தான் அடிக்கடி பொசஸ் ஆவியே, அப்ப வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு வானதி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் பேசாம உட்காரடி வாடி அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி உட்கார போறாங்க. உட்காந்துட்டியா அப்படின்னு பாண்டி கேட்க வானதியும் உட்காந்துடுறாங்க.
பாண்டி, இந்த வானதி லூசு கூட நீங்க தான் கஷ்டப்படுறீங்கன்னு பார்த்தா அது எங்களையும் சேர்த்து தான் கஷ்டப்படுத்துது. பாண்டி வண்டியை ஓட்டிட்டு இருக்க வானதி வேணும்னே அவர் முகத்து முன்னாடி போய் பார்த்து அவரை கடுப்பு ஏத்திட்டு இருக்காங்க. நிலா ரொம்பவே சங்கடத்தோட வாசப்படியிலேயே உட்கார்ந்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க சோழனுக்கு கால் பண்றாங்க. சோழன் காரை ஓட்டிட்டு இருக்காரு. அவரு டிஸ்பிளேல ரிங் ஆக ஹலோ சொல்ல நிலாங்கிறாரு. சோழன் எங்க இருக்கீங்கன்னு நிலா கேட்க இதோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்றாரு அவரு. நிலாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு. மென்னு முழுங்கிட்டு நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஓகே தான் நிலா அப்படின்னு சோழன் சொல்ல சரி சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க நிலா. நீ சாப்பிட்டியா இல்ல ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேக்குறாரு சோழன். இல்ல அண்ணன் சமைச்சிட்டாரு, வீட்லயே சாப்பிடலாம், நீங்க வெளியே சாப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு நிலா கேட்க இல்ல நான் உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வரேன், அதுக்கு தான் கேட்டேன்றாரு அவரு. வேண்டாம் சோழன், அண்ணன் தோசை சட்னி எல்லாம் செஞ்சிருக்காரு, இன்னொரு நாள் வெளியில வாங்கிக்கலாம், நீங்க பத்திரமா வீட்டுக்கு வாங்கன்றாங்க நிலா. எனக்கு என்ன நிலா, நான் தினமும் வண்டி ஓட்டிக்கிட்டு தானே இருக்கேன், அதெல்லாம் பத்திரமா வந்துருவேன், நீ கவலையே படாத என்ன அப்படின்னு சோழன் சொல்ல சரின்னு போனை வைக்கிறாங்க நிலா. உண்மையான பாசத்தோட இருக்கவங்களுக்கு அவங்கள சேர்ந்த யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நிலா அந்த வழியை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கால் கட்டானதும் சோழனுக்கு பயம் வந்துருது. இப்ப நல்லா பாசமா பேசுறா, நான் பண்ண வேலை தெரிஞ்சா அதுக்கப்புறமா இப்படி பாசமா பேசுவாளா, சாமி ஆடுவாளான்னு தெரியலையே, சமாளிப்போம் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் காரை ஓட்டுறாரு. ஆண்டவா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு அவர் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. பாண்டி மெடிக்கல் ஷாப்ல நின்று மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. வானதி கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்து ரேக்ல அடுக்கிக்கிட்டே பாண்டின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு அவர் திரும்ப நீ இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் எல்லாம் தினமும் யூஸ் பண்ணணும், நிறைய வெயில்ல டிராவல் பண்றல்ல, பாரு உன் ஸ்கின் எல்லாம் எப்படி இப்படி டார்க்கா இருக்குன்னு அப்படின்னு வானதி சொல்ல அப்படியா அப்படின்றவரு கண்ணத்தை ஒரு தடவி பார்த்துட்டு உடனே மொபைல் கேமராவை ஆன் பண்ணி பாக்குறாரு. நம்ம கடையிலேயே 4-5 பிராண்ட் சன்ஸ்கிரீன் எல்லாம் இருக்கு, அதுல ஏதாச்சும் வாங்கிக்கிறியா நீன்னு வானதி பாண்டி கிட்ட கேட்க எங்கிட்டயே பொருள் விற்கிறியான்னு கேக்குறாரு அவரு. ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம் பாண்டி அப்படின்றாங்க வானதி. நீ என்ன மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கியா இல்ல காஸ்மெட்டிக் ஷாப் வச்சிருக்கியா, ஸ்கின் கேர்லாம் பேசிட்டு இருக்கன்றாரு பாண்டி. பாருடா, காஸ்மெட்டிக்ங்கிற வார்த்தையெல்லாம் உனக்கு தெரியுமா, பரவாயில்லையே பாண்டி நல்லா முன்னேறிட்டேன்றாங்க வானதி. மக்களு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க செல்வம் ஒரு பேக்கோட வர்றாரு. அக்கா நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன்க்கா, எல்லாம் சரியா இருக்குக்கா, வந்த ஸ்டாக்கை உள்ளர எடுத்து வச்சுட்டேன், நான் கிளம்பட்டுமாக்கா அப்படின்னு செல்வம் கேட்க சரி நீ கிளம்புன்றாங்க வானதி. சரிக்கா அண்ணா வரனே அப்படின்னு செல்வம் டாட்டா காட்ட அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டி. செல்வம் வச்சுட்டு போன பாக்ஸ் எடுத்து பாண்டி கீழே வச்சுட்டு நிமிர தம்பி இதுல இருக்க மாத்திரையெல்லாம் கொடுங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை நீட்டுறாரு. பாண்டி அதை வாங்கி வானதி கிட்ட கொடுக்க எடுத்து கொடு பாண்டி அப்படின்னு நக்கல் பண்றாங்க. எடுத்து கொடு அப்படின்னு அவர் சொல்ல வானதி சிரிச்சுக்கிட்டு அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமர் பொருளை வாங்கிட்டு கிளம்ப என்னடி என்னைய மாத்திரை எடுத்து கொடுக்க சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்க சும்மா பாண்டி பயந்துட்டியான்றாங்க வானதி. பின்ன திடீர்னு மாத்திரை எடுத்து கொடுக்க சொல்ற, பயம் வராதா அப்படிங்கிறாரு பாண்டி. உன்னை நம்பி ஒரு 5 நிமிஷம் கூட கடையை விட்டுட்டு போக முடியாதா அப்படின்னு வானதி கேட்க ஏன் விட்டுட்டு போக முடியாதுன்னு அவர் கேட்கிறாரு. இதோ இந்த தலைவலி தைலம், சாக்லேட்டு, பென்சிலு, சோப்பு இதெல்லாம் கேட்டா நான் எடுத்து கொடுக்க போறேன், மாத்திரையை பத்தி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாண்டி கேட்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு ஒரு பெருமித பார்வை பாக்குறாங்க வானதி. இந்த கடை எடுத்தப்ப உனக்கும் தான் ஒன்றும் தெரியல மேடம், 4 வருஷம் டிகிரி வேற முடிச்சிங்கன்றாரு பாண்டி. பாத்தியா என்ன ஓட்டுற பாத்தியா அப்படின்னு வானதி சண்டைக்கு வர இவ்வளவு நேரம் நீ என்ன ஓட்டுனல்ல அப்படிங்கிறாரு பாண்டி. போ அப்படின்னு முகத்தை வானதி திருப்ப கரெக்டா அந்த நேரம் டாக்டர் வெளியே போயிட்டு இருக்காரு. உடனே வானதி உற்சாகமா டாக்டர் அப்படின்னு கூப்பிட அவரு திரும்பி பார்த்து ஹாய்ங்கிறாரு. குட் ஈவினிங், கிளம்பியாச்சா அப்படின்னு வானதி கேட்க போன டாக்டர் திரும்பி வர்றாரு. ஆமா வானதி கிளம்பிட்டேன். நீங்க கடையை க்ளோஸ் பண்ற டைம் ஆச்சு, இன்னும் க்ளோஸ் பண்ணலையான்னு டாக்டர் உள்ளர வந்து கேக்குறாரு. இதோ கணக்கு பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன்றாங்க வானதி. பாண்டியும் வணக்கம் டாக்டர்னு சொல்ல ஹலோ உங்க பேர் என்ன சொன்னீங்கன்னு டாக்டர் கேக்குறாரு. பாண்டியன் அப்படின்னு பாண்டி சொல்ல பாண்டியன், என்னோட அண்ணன் பேர் கூட பாண்டியன் தான், இனிமே மறக்க மாட்டேன் பாருங்கன்றாரு டாக்டர். பாண்டி சின்ன சிரிப்போட தலையாட்ட டாக்டர் போறதுக்கு முன்னாடி உங்க பேஷண்ட் ஜோக் ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னு வானதி ஆர்வமா கேட்க அவரும் ஜோக்குன்ற வார்த்தையில சிரிப்போட பாக்குறாரு. ஏய் என்ன வானதி நீ
அவரே வேலை முடிச்சுட்டு டயர்டா இருக்க மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட ஜோக் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி சொல்ல, டாக்டர் எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு, அவர் பயங்கர ஜாலி டைப். கரெக்டு தானேங்க டாக்டர் அப்படின்னு வானதி கேட்க, டாக்டரும் சிரிக்கிறாரு. கரெக்டு தானே சொல்லிக்கிட்டு, நீங்க சொல்ற ஜோக் எல்லாத்தையுமே நான் பாண்டி கிட்ட சொல்றேன், அவன் பயங்கரமா சிரிச்சான் அப்படின்னு வானதி சொல்ல, நான் எப்படி சிரிச்சேன்னு பாக்குறாரு அவரு. நான் ஏதோ சும்மா சொன்னேன் பாண்டி, அத போய் சொல்லியிருக்காங்கன்றாரு டாக்டர். பரவாயில்லங்க டாக்டர், நல்ல ஜோக் தானேங்கிறாரு பாண்டி. டாக்டர், அதே மாதிரி காமெடி நிறைய நடந்திருக்கும்ல, அதுல ஏதாச்சும் சொல்லுங்களேன் டாக்டர் அப்படின்னு வானதி கேட்க, அவரும் சிரிச்சுட்டு விட மாட்டீங்கல்ல அப்படின்னு நெத்திய தேய்க்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, வானதி அப்படியே அட்டென்ஷன்ல நின்று கேட்க ரெடி ஆகுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு டாக்டர் ஜோக்க வானதிக்கு மட்டும்தான் சொல்றாரு. நம்மள மாதிரியே பாண்டியன் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. டாக்டர் ரொம்ப சீரியஸா சொல்லி முடிக்க, வானதி குபீர்னு சிரிக்க, இதுல சிரிக்கிறதுக்கு என்னடி இருக்குன்ற மாதிரி நம்மள மாதிரியே பாண்டியன் பார்க்க, வானதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. டாக்டரும் சிரிப்போட நிக்கிறாரு. அதான் அப்படி சொன்னாரா அப்படின்னு வானதி சிரிச்சுட்டே கேட்க, டாக்டர் ஆமான்னு தலையாட்டுறாரு. பாண்டி லைட்டா டென்ஷனா நிக்க, பாண்டி அப்படின்னு வானதியை சிரிச்சு அவர் தோல்ல விழுந்து மறுபடியும் எழுந்து நெஞ்சில கைய வச்சுட்டு அவங்க சிரின்னு சிரிக்க, பாண்டியன் நந்து நூடுல்ஸ் ஆகி, கடவுளே இது கிளினிக்கா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலானே தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்ப, நமக்கு இப்பதான் சிரிப்பே வருது. வானதி டொம்முன்னு விழுந்ததுல தோலை தடவிட்டு இருக்காரு. வானதியோட சிரிப்பு நிக்கும்னு டாக்டரும் பார்த்துட்டே இருக்கவரு அது நிக்கிற பாடா தெரியலன்னதும், சரி 2 பேரும் நல்லா சிரிச்சிட்டீங்களா, அப்ப நான் கிளம்பவான்னு கேக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சிரிப்புக்கு நடுப்புறையே சொல்ற வானதி, இதை நினைச்சு நான் நாளைக்கு வரையிலும் சிரிப்பேன் அப்படின்னு அவங்க விழுந்து சிரிக்கிறாங்க. பை பாண்டி அப்படின்னு சொல்ல, வானதியும் சிரிச்சுக்கிட்டே கையை ஆட்டுறாங்க. டாக்டர் அங்க இருந்து நடந்துட்டு இருக்க, வானதியோட சிரிப்பு சத்தம் அவர் கூடவே போயிட்டு இருக்கு. ஐயோ முடியல அப்படின்னு அவங்க வயித்தை பிடிச்சிட்டு சிரிக்க, ஏய் இது என்ன அவ்வளவு பெரிய ஜோக்காடி அப்படின்னு பாண்டி கேட்க, உனக்கு சிரிப்பு வரலையா, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு வானதி மறுபடியும் விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் அந்த ஆள் டாக்டரா இல்ல பட்டிமன்றத்துல ஏதாவது ஜோக் சொல்றவரா, ஜோக் சொல்லுங்கன்னு சொன்னதும் இதோ அப்படின்னு நின்னு சொல்லிட்டு போறாருன்னு கேக்குறாரு பாண்டி. ஏய் அப்படின்னு பாண்டி பக்க கையை நீட்டிட்டு மறுபடியும் வயிற்ற பிடிச்சிட்டு சிரிக்கிறாங்க வானதி. நல்லா இருந்ததுல, என்னால சிரிச்சு முடியல பாண்டி, சிரிச்சு முடியல அப்படின்னு அவங்க குலுங்கி சிரிச்சிட்டு இருக்க பார்த்து வாய் சுலுக்கிட போகுதுன்றாரு பாண்டி. இத பாரு பாண்டி, சுலுக்கல, ஆனா சிரிச்சு வயிறு வலிக்குது பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, தலைவலி தைலத்தை தண்ணியில கரைச்சு குடிக்கிறியா அப்படின்னு வானதிக்கு ஒரு மருத்துவம் சொல்றாரு பாண்டி. நமக்கு தாங்க முடியாம சிரிப்பு வந்துடும் போல இருக்கு. எதுக்கு, வாய் வெந்து நான் சாகிறதுக்கா அப்படின்னு வானதி கேட்க, அவரும் அசராம ஆமா சிரிச்சுக்கிட்டே சாகலாமல்லன்னு கேக்குறாரு. அதுக்கும் வானதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால முடியல அப்படின்னு மறுபடியும் அவர் தோல்லையே சாஞ்சிட்டு சிரிக்கிறாங்க. இங்க பாரு, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் சிரிக்கல, டாக்டர் சொன்ன ஜோக்குக்கு தான் நான் சிரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அடுத்த ரவுண்டு சிரிப்ப ஆரம்பிக்க, ஓ இவ வேற சாவடிக்கிறாளே அப்படின்னு அவர் டென்ஷன் ஆக, அதை விட நாமும் டென்ஷன் ஆக வேண்டியதா இருக்கு. வானதி தாயே, நீ கடையை பூட்டலனாலும் பரவாயில்ல, கிளம்புமான்னு இருக்கு நமக்கு. சோழன் வீட்டுக்கு வந்துடுறாரு. காரை கொண்டு வந்து நிறுத்த, நிலா அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. நான் உன்னை மறக்கலாம் இல்லைம்மா, நிறைய வேலை, அதான் பேச முடியல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. இல்லடி, நீ அம்மாவை சுத்தமாக மறந்துட்ட அப்படிங்கிறாங்க தேனு. இல்லைம்மா அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. வண்டியை நிறுத்திட்டு இறங்குற சோழன் 4 எட்டு முன்னாடி வந்து அண்ணன்னு கூப்பிடுறாரு. அங்கே சேரன் பல்லவன் கூட மொபைலில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே அண்ணே அப்படின்னு மறுபடியும் சோழன் கூப்பிட, டேய் என்னடான்னு தலையை மட்டும் நிமித்தி கேட்குறாரு சேரன். ஒரு பார்சல் இருக்குன்னு எடுத்து உள்ளர வைக்கணும், வா வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு கூப்பிடுறாரு சோழன். பார்சலா, டேய் இதை இப்படியே நிறுத்தி வையே அப்படின்னு பல்லவன் கிட்ட மொபைலை கொடுத்துட்டு எழுந்திருக்கிறாரு அவரு. சோழன் பின் சீட்டுக்கு போக, அம்மா சோழன் வந்துட்டாரு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசவான்றாங்க நிலா. அவர் வந்தா என்னடி, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு எதுவும் சொல்லுவாரா என்ன அப்படின்னு தேனு கேட்க, சோ அப்படிலாம் இல்லம்மா, இப்படியே உனக்கு தோன்றதெல்லாம் பேசாத அப்படின்னு நிலா அந்த பக்கம் போக, சேரனும் கூடவே பல்லவனும் வெளியே வர்றாங்க. சோழன் ஒரு நீளமான பாக்ஸ் எடுக்க, பல்லவன் ஒரு பக்கமும் சேரன் ஒரு பக்கமா அதை தாங்கி பிடிச்சி ஹெல்ப் பண்றாங்க. என்னடா இது அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே சர்ப்ரைஸ்னேங்கிறாரு சோழன். இங்கே வேணாண்ணே, உள்ளர போய் சொல்றேன் வா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே பார்க்கும் போதே தெரியல டிவி வாங்கியிருக்குன்னு, இது டிவி தானேண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
டிவி பாக்ஸு, ஆனா உள்ளர இருக்க பொருள் வேறங்கிறாரு சோழன். பல்லவன் லைட்டா குலுக்கி பார்த்து தூக்குங்க, கீழே போட்டுறாதங்கிறாரு சோழன். 3 பேரும் சேர்ந்து அந்த பாக்ஸ நடு ஹால்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. கீழே வச்சதும் டேய் சோழா என்னடா இதுங்கிறாரு சேரன். அண்ணே பார்க்கும் போதே தெரியல, டிவி தானே அண்ணே, சும்மா சமாளிக்குதுங்கிறாரு பல்லவன். அப்படியாடா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே டிவி தான், உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே அப்படின்னு பல்லவன் பாஞ்சி சோழனை கட்டிக்கிறாரு. டேய் 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 அப்படின்னு சோழன் பல்லவன் முதுகுல தட்டி கொடுக்குறாரு. இந்த வாரம் ரொம்ப கேவலமா போகுதேன்னு நினைச்சேன், டிவி வாங்கிட்டு வந்து அசத்திட்டியே அப்படிங்கிற பல்லவன் அப்படின்னு சோழனோட முகத்தை பக்கத்துல இழுத்து கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்குறாரு. சோழனும் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு சரிடா விடு அப்படின்னு கையில தட்டி கொடுக்குறாரு. பல்லவன் பயங்கர சந்தோஷத்தோட அந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே நிலா எங்க அப்படின்னு சோழன் கேட்க, நிலா உள்ளர இருக்குடாங்கிறாரு சேரன். உடனே சோழனோட முகம் கசங்கி போயிடுது. எப்படியும் எதுக்கு டிவி வாங்கினீங்கன்னு என்னை திட்டதான் போறா, அட்லீஸ்ட் இப்ப நல்ல மூட்ல இருக்காளா அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. சேரனும் சிரிச்சிட்டு நல்ல மூட்ல தான்டா இருக்காங்கிறாரு. அண்ணே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நல்ல மூட்ல இருந்தாங்கன்னு சொல்லுனேங்கிறாரு பல்லவன். டேய் சும்மா இருடா நீ வேறங்கிறாரு சேரன். டேய் இதை தூக்கி ஓரமா வைப்போம்டா, அவ பேசிட்டு வரட்டுங்கிறாரு சோழன். சரிண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி வான்னு ஒரு பக்கம் தூக்குறாரு. பல்லவன் ஒரு பக்கம் தூக்க, பாத்துடா டேய் பாத்துடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து அதை எடுத்துட்டு போய் சுவர் ஓரமா இருக்க சோஃபா மேல வைக்கிறாங்க. டேய் சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட, டிவி வாங்க காசு எதுன்னு கேட்க போறியா அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. அதெல்லாம் இல்லடா, டோக்கன் அட்வான்ஸ் வாங்க அந்த ஓனர் காலில் விழுந்தியா என்ன அப்படின்னு சேரன் கேட்க, சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அப்படியே திக்குன்னு பாக்குறவரு, உங்களுக்கு யாருன்னே சொன்னதுன்னு கேக்குறாரு. வானதி வீட்டுக்கு வந்துச்சுடா, அதுதான் சொல்லிச்சுன்றாரு சேரன். சோழனுக்கு டென்ஷன் ஆகுது. அங்க வச்சு நம்மள அந்த கலாய்ச்சிட்டு இங்க வந்து இப்படி சொல்லியிருக்காளா அப்படின்னு டென்ஷன் ஆகி நெத்தியை தேய்க்கிறாரு. டேய் நீ ஏன்டா கண்டவங்க கால்ல எல்லாம் போய் விழணும் அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, அந்த லூசு அங்க வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவான்னு அப்படிங்கிற சோழன் டபார்னு எதையோ நினைச்சிட்டு, ஐயோ அண்ணே அவ நிலா முன்னாடி எதுவும் சொல்லலன்னு கேக்குறாரு. நிலா முன்னாடி தான் சொல்லுச்சு அப்படின்னு சேரன் சொல்லிடு. சோ போச்சு அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிறாரு அவரு. இவங்க இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க ஆர்வ கோளாறு பல்லவன் அங்க பிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு பாக்ஸ. அப்ப நான் ஓனர் கால்ல விழுந்ததெல்லாம் நிலாவுக்கு தெரியுமானே அப்படின்னு சோழன் பயத்தோட கேட்க, தெரியுண்டாங்கிறாரு அவரு. அதை கேட்டதும் நிலா முகமே மாறிடுச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படியே அவர் முகம் கலவரம் ஆகுது. பல்லவன் பாக்ஸ பிரிச்சு டிவியவே வெளியே எடுத்துட்டுறாரு. நீ எதுக்குடா போய் கண்டவங்க கால்ல எல்லாம் விழற, காசு வாங்க வேற வழியே இல்லையா என்ன அப்படின்னு சேரன் கேக்குறாரு. நிஜமாவே வேற வழி இல்லைன்னு, அவன் என்ன பேசினாலும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அடிச்சு சண்டை போட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கா போக முடியும் அப்படின்னு சோழன் கலவர முகத்தோடய சொல்ல, சேரனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இத பத்தியெல்லாம் துளி கூட கண்டுக்காத பல்லவன் டிவியை எடுத்து வச்சுட்டு அதோட ஃபீச்சர்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் மொபைலில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. புரியுதுடா, அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணுமா அப்படின்னு சேரன் கேட்க, ரொம்ப சங்கடத்துல இருக்க சோழன் விடுனேங்கிறாரு. எனக்கு இப்ப யார் காலையும் விழறது கூட பெருசா தெரியலன்னு, ஆனா நிலாவுக்கு தெரியும்னு சொன்ன பாத்தியா, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்றாரு சோழன். பல்லவன் மொபைல் எடுத்து எப்படி ஆப்ரேட் பண்றது, ரிமோட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மொபைல பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு கையில மேனுவலும் இன்னொரு கையில ரிமோட்டுமா சந்தோஷமா ரெடி ஆகுறாரு. அண்ணன்னு கூப்பிட ரொம்பவே வருத்தத்துல நின்று இருந்த சோழன் படக்குன்னு திரும்பி பாக்குறாரு. சூப்பர் பிராண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க டிவி வெளியே நிக்கிறத பார்த்துட்டு, ஏய் அதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டியாடா அப்படின்னு சோழன் ஆச்சரியமா அதிர்ச்சியமா கேக்குறாரு. ஆமாண்ணே, என்ன டிவின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதான் பிரிச்சேங்கிறாரு அவரு. என்னடா நீங்கிற மாதிரி சோழன் பார்த்துட்டு இருக்க. டேய் பல்லவா, நிலா இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ள ஏண்டா பிரிச்சாங்கிறாரு. பிரிச்சு மாட்டலாம் இல்லன்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, ஏய் நீ என்னடா எலக்ட்ரீஷியனா, அப்படியே பிரிச்சு மாட்டிடுவியான்னு சோழன் கேக்குறாரு. இன்ஸ்டலேஷனுக்கெல்லாம் ஆள் வருவாங்கடா, நம்மளாலெல்லாம் பண்ண முடியாதுடாங்கிறாரு சோழன். நீ முதல்ல டிவியை தூக்கி பாக்ஸ்ல வையே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, பல்லவன் முகம் வாடி போயிடுது. சரின்னு தூக்கி உள்ளர வைக்க போக நிலா வெளியே வர்றாங்க. வர்றவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே என்னாச்சுன்னு வர பல்லவன் கரெக்டா டிவியை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. நிலா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து டிவியை பார்த்துட்டு நின்னுடுறாங்க.
வீட்டுக்கு டிவி வாங்கினேன் அப்படின்னு சோழன் ரொம்பவே தயங்கிட்டு சொல்றாரு. நிலா டிவியையும் சோழனையும் எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாங்க. பல்லவன் புன்னகை மன்னனா நின்னுட்டு இருக்காரு. நல்லா இருக்கு சோழன் நிலா மைல்டா சிரிக்க. சோழன் கலவரத்தோட பாத்துட்டு இருக்காரு. நாம பட்ஜெட் போட்டு வாங்க முடியாத டிவிய நீ கேஷுவலா போய் வாங்கிட்டு வந்துட்டல, சூப்பர் நேங்கிறாரு பல்லவன். ஒரு அமைதியா பாத்துட்டு இருக்க டிவிய உடனே மாட்டலாமேங்கிறாரு பல்லவன். டேய் அவன் தான் நாளைக்கு வருவாங்கன்னு சொல்றான்லடா அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே உனக்கு தெரியாத எலக்ட்ரீஷியனா, கொஞ்சம் பாருங்கிறாரு பல்லவன். தெரியும்டா, அதுக்காக இப்பவே மாட்டணும்னு சொல்றியான்னு சேரன் கேக்குறாரு. ஆமாண்ணே, இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இருக்கு, டிவி தான் இல்ல, இப்ப எடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம் இல்லன்றாரு பல்லவன். விட மாட்டான்டா இவன். சரி இரு, நான் போய் போன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சேரன் அந்த பக்கம் போறாரு. பல்லவன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க நிலா கொஞ்சம் இறுக்கமா அந்த இடத்த விட்டு போறாங்க. அவங்க ரூம்குள்ள போக சோழன் பயத்தோட அவங்களையே பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்படியே மெல்ல தலையை நீட்டி அவர் அங்கிருந்தே ரூமா பார்த்துட்டு இருக்க போனை எடுத்துட்டு வர்ற சேரன், டேய் என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நிலா உள்ளர போயிட்டானே அப்படின்னு சோழன் சொல்ல, உள்ளர போயிடுச்சான்னு கேக்குறாரு சேரன். அவ அப்பவே போயிட்டா, என் மேல செம்ம கடுப்புல இருக்கான்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்ப டிவி தேவையான உதைக்க போறா, நான் போய் அடி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஏதோ 10,000 ரூபாய் பணத்தை வாங்க போற மாதிரி சொல்றாரு சோழன். போற தம்பிய சேரன் பாவமா பார்த்துட்டு இருக்க. அண்ணே பேசுனியா அப்படின்னு பல்லவன் ஆர்வமா வந்து கேக்குறாரு. யார்கிட்டடான்னு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. சோழன் மெதுவா கதவு கிட்டே நின்னு பாதி உடம்ப மட்டும் உள்ளர நீட்டி எட்டி பாக்குறாரு. நிலா மெதுவா அவரை நிமிந்து பாக்குறாங்க. சோழன் அப்படியே பயத்தோட ஒவ்வொரு எட்டா எடுத்து வைக்க கதவை லாக் பண்ணுங்கன்றாங்க நிலா. அப்படிங்கிறவரு மனசுக்குள்ள போச்சு செத்த இன்னைக்கு அப்படிங்கிறவரு திட்ட போற அதானேங்கிறாரு. நிலா முகத்தை திருப்பிக்க, சரி டோரை லாக் பண்ணிடுறேங்கிறாரு சோழன். அவரு கதவை சாத்தி லாக் பண்ணிட்டு வர்றாரு. ஒவ்வொரு எட்டா எடுத்து வச்சு 4 எட்டு முன்னாடி வர்றவரு இங்கேயே திட்டு வாங்கிக்கிறேன்னு நிக்கிறாரு. டிவிக்கு பணம் ஏதுன்றாங்க நிலா. அதான் ஹவுஸ் ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்ல, அத திரும்ப வாங்கிட்டேன் அப்படின்னு மென்னு முழுங்கி சொல்றாரு சோழன். அந்த காசும் கடன்லாம் இல்ல, என் சம்பளத்துல இருந்து ஓனர் புடிச்சுக்குவாரு. அது கிட்டத்தட்ட என் பணம் தான், கொஞ்சம் அட்வான்ஸா வாங்கினேன் அவ்வளவுதாங்கிறாரு சோழன். நீங்க பணத்தை கேட்டதும் அந்த ஹவுஸ் ஓனர் உடனே பணத்தை கொடுத்துட்டாரா அப்படின்னு நிலா கேட்க, ஆ கொடுத்துட்டாரே அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவரையே பாக்குறாங்க. சோழன் வீட்டுக்கு வந்ததுமே நிலாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தோம். அதுக்கு இன்னொரு நாள் வெயிட் பண்ண போல இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.